ஏண்டா நாயை கொண்டாந்து கட்டுறேன், அடிச்சு துரத்திட்டு இருக்கேன், அறிவில்லை உனக்கு? நான் கேட்டே இருக்கேன், நீ பாட்டு பதில் போயிட்டே இருக்க. நான் இனிமே காலேஜ் போல, அப்பா கிட்ட சொல்லிடு. என்னடா சொல்ற? ஆமாம்மா, எனக்கு காலேஜ் போகவே பிடிக்கல. ஏண்டா? எனக்கு பிடிக்கலம்மா. அப்படிலாம் சொல்லாதடா. நானும் உன்னை எல்கேஜி சேர்த்தப்ப தனியா உன்னை எப்படி ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு அம்மா முதல்ல ராத்திரி எல்லாம் அழுதுட்டே இருந்தேன். ஆனா அடுத்த நாள் காலையில நீ ரிக்ஷால ஏறிட்டு பத்திரமா இருமான்னு எனக்கு தைரியம் சொல்லிட்டு போனேன். நீ வர வரைக்கும் காலனில இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் அம்மா உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்த தெரியுமா? என் பிள்ளை பாருங்க எவ்வளவு சமத்தா ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு. சின்னதுல அவ்வளவு சமத்தா ஸ்கூலுக்கு போயிட்டு இப்ப காலேஜுக்கு போகும்போது போக மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இத்தனை வருஷமா ஒரே ஸ்கூல்ல படிச்சுட்டு இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு போறதால அப்படிதான்டா இருக்கும். நீ வேணா பாரு, புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச அப்புறம் எனக்கு இது காலேஜ் பிடிச்சிருக்குமா, நான் இங்கேயே படிக்கிறேன் நீயே சொல்லுவ. இஷ்டமே இல்லாமல் இருந்தேன்னா எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு தான் மறுபடியும் காலேஜ் போக ஆரம்பித்தேன். இன்னைக்கும் தயிர் சாதம் முட்டை தான்டா. உங்கள் வீட்டில் என்னடா? இங்க வா. ஃபர்ஸ்ட் இயரா? உன் பேர் என்ன? பிரபு. உங்க அப்பா பேர் என்ன? சிவாஜியா? என்னடா சிரிப்பு? உன் பேர் என்ன? பெத்த பெருமாள். வெறும் பெத்த பெருமாளா இல்ல புள்ள பெத்த பெருமாளா? ஹலோ. ஏய் மூஞ்ச பாருடி, நல்ல பெரிய கரண்டில எடுத்த பொங்கல் மாதிரி இருக்கான். ஹலோ. கோவத்தை பாரு, கோவத்துல கூட என்ன அழகா இருக்கீங்களா? ஏய் பாரு, அவனே கமிட் ஆயிக்கிறான். சைட் அடிப்பீங்களா? அடிப்பீங்களா? அடிப்போம். அடிப்போம். சரி, இங்க இருக்கிறதுல யார் அழகா இருக்கா சொல்லு. அதை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. பசங்கள்ல யார் அழகுன்னு பொண்ணுங்க கிட்ட கேட்கணும், பொண்ணுங்கள்ல யார் அழகுன்னு பசங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். சொல்லுங்க. நான் சொல்றேங்க. சொல்லு. மூஞ்ச பார்த்து சொல்லுடா மூதேவி. ஒரே கன்ஃபியூஸா இருக்குங்க. உனக்கு? அவங்க அழகா இருக்காங்க. பெல் அடிச்சிருச்சு, நாங்க கிளாஸுக்கு போறோம். போயிடுவியா நீ? நாங்க விட்டாதான் நீங்க போக முடியும். நான் விட்டா நீங்க போயிருவீங்க. எப்படி? இப்படி. மெதுவா தான் போக முடியும். டயர்டா இருக்காதா? நானு எப்படி போட்ட எல்லாம் ஓடி போயிட்டாங்கல்ல. அசிங்கமா இல்ல பொண்ணுங்க முன்னாடி? டேய் அது மிஷின்ரா. பக்கத்து வீட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க, நான் புடிக்கிட்டு வந்துட்டேன்டா. மிஷினா? இது பாரு. டேய் சவுண்ட் அப்படியே இருக்குடா. இது 50 வயசுக்கு மேல. இதுல குழந்தைங்க கூட இருக்குடா. என்னடா பொண்ணுங்களை வச்சு அழகி போட்டி நடத்திட்டு இருக்கீங்க? அவங்க தான் கேட்டாங்க யார் அழகா இருக்காங்கன்னு. சரி நாங்க கேக்குறோம், எங்கல்ல யார் அழகுன்னு சொல்லு. பஸ் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பஸ். ஏய் இருக்கிறத பார்த்து சொல்லு. சட்டையை கொஞ்சம் கழட்டுங்களா? எதுக்குடா? அப்பதானே அழகா ஃபுல்லா பார்த்து சொல்ல முடியும். அப்பதான் கரெக்டா இருக்கும். கழட்டுங்க. டேய் போதுமா? கொஞ்சம் பேண்டை கழட்டுங்க. எதுக்குடா? அப்பதான் யார் அழகுன்னு எங்களால கரெக்டா பார்த்து சொல்ல முடியும். அவங்கள எப்படி கோஆபரேட் பண்ணாங்க தெரியுமா? மச்சான், நம்ம அவனுங்களை ராகிங் பண்றோம் இல்ல, அவனுங்க நம்மள ராகிங் பண்றாங்க. இருடா, என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். சொல்றது செஞ்சா யார் அழகுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்ல. சொல்றா. பெருசா ஒண்ணு இல்லையா பா? என்ன பெருசா இல்ல? எல்லாமே தான்டா. என்ன பெருசா இல்ல? என்ன பெருசா இல்ல? டேய் ஆம்சும் தைசும் தான்டா பெருசா இல்லன்னு சொன்னாவ. இதோ பாரு, மேல கை வச்சு பேசாத. வச்சுக்கோடா. என்ன மச்சான் மிஷினா? நேச்சுரல்ரா. இப்பதான் ஒரிஜினல் டயர் தெரியுதுப்பா. ஐயோ ஏய் வாங்க. ஏன் அப்படி சொன்ன? நீ சொன்ன அந்த பொண்ணுதான் உண்மையிலேயே அழகா இருந்தாளா? ஓ அதுவா? ஆமாங்க. நான் உன்னை ரேக் பண்றேன்னு சொல்லிட்டு நீ என்ன டீஸ் பண்ற? இல்லங்க, யாரை கேட்டாலும் அந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களோட மனசுலயும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கட்டுமேனு தான் நான் அப்படி சொன்னேன். அதையும் அவ்வளோ ஃபீல் பண்ற? சாதாரணமா சொல்ல மாட்டியா? சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மறுபடியும் ஃபீலிங்கா? நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புப்பா.
சாதாரணமா சொல்லணும்னா நீங்க தாங்க அழகா இருக்கீங்க. மா, இது யார் இங்க கட்டி போட்டு வச்சிருக்கிறது? நான் தான்டா. இங்கேயே சுத்திட்டு இருந்துச்சு, பார்க்க பாவமா இருந்ததுடா, அதான். எங்க சொன்னா கேளுங்க. வாயில இருந்து முதல்ல மாத்திரடா. துப்புங்க. ஏங்க துப்புங்க. சொல்லலங்க. துப்புங்க. டேய் தண்ணீரா. துப்புடா. என்னாச்சு? என்னடியாச்சு? கேக்குறல சொல்லு, என்னாச்சு? மேரேஜுக்கு டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் பாபு அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றான். இது லவ் பண்ணும்போது தெரியாதா அவனுக்கு? முதல்ல போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏங்க போலீஸ் ஸ்டேஷன் போனா நமக்கு தாங்க அசிங்கம். லவ் போனா லைஃபே போடுமே என்ன? நீ முதல்ல ஹாஸ்டல் கிளம்பு. வாடி. இந்த சிச்சுவேஷன்ல உங்களை தனியா விடாதீங்க. அவங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும், அப்புறம் அனுப்பலாம். ஏய், அழுகிறது கொஞ்சம் நிறுத்தடி. விடுங்க, அவனை விட்டு அவர் ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? டேய், இவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொன்னா அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? அப்ப நீ அவங்கள ரிலாக்ஸ் பண்ணு. நம்ம ஊரு சிங்காரி. என்னாச்சு? விளையாடுறேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டியே. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? அறிவில்ல உனக்கு? நீ விளையாடுறதுக்கு அவ உயிர் தான் கிடைச்சதா? ஏங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க. முன்னாடி சாகணும்னு ட்ரை பண்ணாங்க. சாகுறதுனா எவ்வளவு பயன்னு இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே சாகணும்ன்ற நினைப்பே அவங்களுக்கு வராது. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். யாரா இங்க சந்தியா பின்னாடி சுத்துறது? அண்ணே நானுண்ணே. ஐயோ அம்மா. அண்ணா அவன் இல்லண்ணே, நானுண்ணே. ஹலோ அண்ணே அவங்க இல்லண்ணே, நானுண்ணே. என்னங்கடா ஆளாளுக்கு நானு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? நானுண்ணே, என் பேரு நானு பிரபுண்ணே. ஓ, நீதான் சந்தியாக்கு ரொம்ப க்ளோஸோ? ஆமாண்ணே, நல்லா பேசுவாங்கண்ணே. நல்லா பேசுவல? பேசிட்டே இருப்பாங்க. இந்த தைசத்தை கூட அவங்க கொடுத்ததானே? சந்தியா கொடுத்ததா? இதை நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ கேன்டீன்ல போய் சாப்பிட்டுக்க. புரிஞ்சிருச்சுண்ணே. பையன் நல்லா வருவான்டா. காலேஜ் முடிஞ்சோன்னு வந்து பாரு. என்ன வந்துரு. இதோ போறானே இந்த அரவிந்த் தான் விட்டு போன சந்தியாவை என் கூட சேர்த்து வைக்க போறானு அன்னைக்கு எனக்கு தெரியாது. உன் பேர் என்ன சொன்ன? நானு பிரபு. உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்க அப்பா பூசாரி. நல்ல காம்பினேஷன்ரா. அண்ணா உங்க பேரு? ஹாப்பி ராஜ். அப்படின்னா? ஆனந்தராஜ். அண்ணா நான் ஃபர்ஸ்ட் என்ன உங்களை பார்த்தாலே ஒரு பயமா இருக்குண்ணே, கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணே. டேய் விட்றா. இத சந்தியா கிட்ட கொடுத்துரு. நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவானே. ஃபுல்லா சாப்பிட்டான்டா. சந்தியாக்கு நான் எழுதின கவிதை கொடுத்துரு. சிங்கண்ணே, நீங்க கவிதை எழுதுவீங்களா? 3 ஜெனரேஷனா திருச்சியில தான் இருக்கும். 4ஆவது ஜெனரேஷன் சந்தியாவோட இங்கேயே இருக்கணும். தப்பா எடுத்துக்காம போய் கொடுத்துடுறா. எனக்கு தெரியுண்ணே, நீங்க சந்தியா லவ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஹெல்ப் பண்றேனே. மச்சான் நான் அப்பவே சொல்ல, இவன் நல்லா வருவான்டா. ஆமாடா. என்னண்ணே இது? நீ நிலா, நான் பூமி. உன் வெளிச்சத்தில் தான் என் வாழ்க்கை. அது எனக்கு எப்போது தருவாய்? எந்த காலத்துல இருக்கீங்க? அண்ணா நான் ஒரு கவிதை சொல்லிட்டானே. ஆ. உன்னை பாக்குற வரைக்கும் நான் ஒரு பக்கி, உன்னை பார்த்த வரைக்கும் நான் ஒரு லக்கி. டேய் சூப்பரா இருக்குல்ல? இதுவா? டேய், கவிதைனா கொஞ்சம் யதார்த்தமா இருக்கணும்ண்ணே. யதார்த்தனா? சும்மா தானே இருக்கீங்க, நீங்க சொல்லலாம்ல. டேய், நீயே சொல்றா. என்ன சொல்றேனே? அனைவரும் போனால் அரசு பேருந்து, நீ மட்டும் போனால் அரசி பேருந்து. எப்படி இருக்கு? சூப்பர்டா. அப்பவே சொல்ல இவன் நல்லா வருவானே. டேய் நீ நல்லா வருவடா. அத இன்னொரு தடவை சொல்லு. அனைவரும் போனால் அரசு பேருந்து, நீ மட்டும் போனால் அரசி பேருந்து. சூப்பரா இருக்கு. நீ யாரையாவது லவ் பண்றியா? சொல்லு. லவ் பண்ணாதான் இப்படி எல்லாம் எழுத முடியும். கரெக்ட் தாங்க.
உங்களை சின்சியரா லவ் பண்ற அரவிந்த் சிங் தான் இதை கொடுக்க சொன்னாரு. அரவிந்த் அதை கொடுக்க சொன்னா இதை கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் பக்கமே வராத. சிங்கார தோப்பு மலைக்கோட்டை வரலாம் இருக்காங்க. ஓகேடா வாடா. நானும் பிரபு உட்காரு. டேய் பசங்க டீ சொல்டா. அண்ணா பழக்கம் இல்லண்ணே. பின்ன காசா கொடுத்துருங்கண்ணே. சந்தியா பாத்தியா? கவிதையை கொடுத்தியா? என்னடா சொன்னா? கிழிச்சு போட்டாங்கண்ணே. அண்ணே ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. அண்ணே ஃபீல் பண்ணுண்ணே. ஃபீல் பண்ணாத லவ் விட்றா. உங்களுக்கு நல்லதானே நடக்கும். அண்ணே பொண்ணுங்களுக்கு அவங்க ரசிக்கிற மாதிரி நல்ல கிஃப்டா கொடுத்தா ஒர்க் அவுட் ஆயிடும்ண்ணே. இது நேத்தே சொல்லிருக்கலாமேடா. உங்க பர்சனாலிட்டிக்கு கவிதையிலேயே ஓகே ஆயிடும்னு நினைச்சேனே.